Now we are going to see about direct speech and indirect speech. Next, direct ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாலா செட் ஐ ஈட் சாக்லேட். ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. செகண்ட் சென்டென்ஸில் அதோட இன்டைரக்ட் ஸ்பீச் மாலா செட் தட் சி ஏட் சாக்லேட். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. அப்போ ஒரு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அதை கன்வெர்ட் பண்ண முடியும். டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சோ இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ மாலா செட் ஐ ஈட் சாக்லேட்டில் செட் பக்கத்தில் கமா இருக்குது, அடுத்து இன்வெர்டட் கமாஸ் முடிகிறது ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது. ஸோ அது இதில் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மாலா செட் தட் சி ஏட் சாக்லேட் இருக்குது. இதில் என்ன இருக்குது? கமா இன்வெர்டட் கமாஸ்லாம் இல்லையா? ஸோ அப்போ இது ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுடுறது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குன்னு. அது தெரிஞ்சிட்டாலே போதும், மற்ற ஸ்டெப்ஸை அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ மாலா செட் ஐ ஈட் சாக்லேட் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது, மாலா செட் தட் சி ஏட் சாக்லேட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. இதுதான் நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றுறது. ஸோ அது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மாலா செட் ஐ ஈட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அந்த ஐ ஈட் சாக்லேட் அப்படிங்கிறது இட் இஸ் இன் அ ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்குது. அது நம்ம அதுவும் கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதில் வந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்ற முடியும். இதில் 4 kinds ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. அதை அடுத்ததில் பார்ப்போம். இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸை பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. இந்த 4 kinds ஆஃப் சென்டென்ஸும் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சணும். ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸையும் நம்ம வச்சு தான் ஒவ்வொருக்கும் நம்ம டேரக்ட்லேருந்து இன்டெரக்ட் மாற்ற முடியும். இப்போ ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மாலா செட் ஐ ஈட் சாக்லேட்டு. அதில் வந்து ஐ ஈட் சாக்லேட் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அது ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 4 kinds ஆஃப் சென்டென்ஸை நம்ம வந்து பேசிக் தெரியணும். ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கா, இன்ட்ராகேட்டிவில் இருக்கா, இம்பரேட்டிவில் இருக்கா, எக்ஸ்க்ளமேட்டில் இருக்கான்னு அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு சாதாரண வாக்கியம். ஐ ஈட் சாக்லேட் அப்படின்னு எடுத்துனா நான் சாக்லேட் சாப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமாக சொல்கிற ஒரு வாக்கியம். இன்ட்ராகேட்டிவ்னா என்னது? இன்ட்ராகேட்டிவில் வந்து கேள்வி வாக்கியம்னு சொல்லணும். இம்பரேட்டிவ்ங்கிறது கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். கட்டளை வாக்கியத்தில் வந்து ஆர்டர் பண்ணுறது வரும், அட்வைஸ் பண்ணுறது வரும், ரெக்வஸ்ட் பண்ணுறது வரும், சஜஷன் வரும். இது எல்லாமே வந்து இம்பரேட்டிவில் போகும். எக்ஸ்க்ளமேட்ரினா வியப்பு வாக்கியம். எக்ஸ்க்ளமேட்ரிங்கிறது வந்து ஒரு வியந்து சொல்கிறத, இல்லைன்னா ரொம்ப சோகத்தில் சொல்லலாம், ரொம்ப ஹாப்பினஸில் சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சொல்கிற சில சென்டென்ஸு, இல்லைன்னா ரொம்ப சோகத்தில் இருக்கக்கூடிய சென்டென்ஸு, இதை எக்ஸ்க்ளமேட்ரின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 4 kinds ஆஃப் சென்டென்ஸு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இதில் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா நமக்கு அதுக்கு எப்படி மாற்றணும், டேரக்ட்லேருந்து எப்படி மாற்றணும், டேரக்ட்லேருந்து இன்டெரக்ட் போகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த 4 kinds ஆஃப் சென்டென்ஸை டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸோடு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், ராஜு செட் ஐ ஆம் கோயிங் டு த டெம்பிள். டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. அதோட இன்டைரக்ட் ஸ்பீச் ராஜு செட் தட் ஹி வாஸ் கோயிங் டு த டெம்பிள். இதில் ராஜு செட் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் வெர்பு. செட்டுங்கிறது ரிப்போர்ட்டிங் வெர்பு. ராஜு சப்ஜெக்ட், செட்டுங்கிறது வெர்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்து ஒரு இன்வெர்டட் கமாக்குள்ள ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அது ஐ ஆம் கோயிங் டு த டெம்பிள். இது எதில் இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஐ ஆம் கோயிங் டு த டெம்பிள் அப்படின்னா நான் கோயிலுக்கு போகின்றேன். சாதாரண வாக்கியம், ஒரு செய்தி வாக்கியம். ஸோ அதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாதிரி இருக்குது? ராஜு செட் தட் ஹி வாஸ் கோயிங் டு த டெம்பிள். இதை நம்ம வந்து எப்படி மாற்றுறங்கிறத அடுத்து பார்ப்போம். அடுத்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மதர் செட் டு ஹர் சன் டோன்ட் பிளே ஆன் த ரோட். மதர் செட் டு ஹர் சன், இந்த ரிப்போர்ட்டிங் வெர்பில் மதர் செட் டு ஹர் சன், செட் டுனா சொல்கிறார், ஹர் சன் யாருக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு. அடுத்து இந்த இன்வெர்டட் கமாக்குள்ள என்ன இருக்குது? டோன்ட் பிளே ஆன் த ரோடு, ரோட்டில் விளையாடாத. ஸோ இது நம்ம என்ன சொல்லணும்? இது சாதாரண வாக்கியம் கிடையாது. இது எப்படி வரும்? அட்வைஸ் பண்ணுறது, ரோட்டில் விளையாடாத. அப்போ அதை நம்ம மீனிங்கை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். டோன்ட் பிளே ஆன் த ரோடு. அடுத்து நெக்ஸ்ட்டு அதோட ஆன்சரை பாருங்கள். டைரக்ட் இன்டைரக்டில் மதர் அட்வைஸ் சன் நாட் டு பிளே ஆன் த ரோட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், டீச்சர் செட் டு ஹிம் ஒய் ஆர் யூ லேட். டீச்சர் செட் டு ஹிம்ல டீச்சர் செட் டு ஹிம், அவன்கிட்ட சொல்கிறாங்க, செட் டு ஹிம் வருது. அடுத்து இன்வெர்டட் கமாக்குள்ள என்ன இருக்குது? ஒய் ஆர் யூ லேட். இதுதான் கேள்வி வாக்கியம். ஒய் ஆர் யூ லேட், ஏன் லேட்டாக வந்த அப்படிங்க. அப்போ கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து கேள்வி வாக்கியம். நம்மளுக்கு பார்த்தாலே சென்டென்ஸாக தெரியுது. ஒய் ஆர் யூ லேட் அப்படிங்கிறது கேள்வி வாக்கியம்.
அதோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டீச்சர் ஆஸ்க்டு ஹிம் ஒய் ஹி வாஸ் லேட். நெக்ஸ்ட், பாலா செட் ஹவு வண்டர்ஃபுல் இட் இஸ். பாலா சொல்கிறான். செட் வெர்புங்க ஒரு வெர்பு இருக்குது, செட்டுங்கிறது. ஹவு ஒண்டர்ஃபுல், அந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ள என்ன இருக்குது, ஹவு ஒண்டர்ஃபுல் இட் இஸ். எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஆச்சரியப்படத்தக்க இருக்குது அப்படின்னு எக்ஸ்க்ளமேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி. இப்போ 4 kinds ஆஃப் சென்டென்ஸும் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, செகண்ட் ஒன் இம்பரேட்டிவில் இருக்குது, தேர்ட் ஒன் வந்து இன்ட்ராகேட்டிவில் இருக்குது, ஃபோர்த் ஒன் வந்து எக்ஸ்க்ளமேட்டரியில் இருக்குது. அந்த 4 சென்டென்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அடுத்து போக முடியும். இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன்னையும் 4ஐயும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. எப்படி டைரக்ட் ஸ்பீச்சில் கொஸ்டினில் வருது அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இதில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒன்று என்னென்ன இருக்கும், எப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போ ஹவு டு ஐடென்டிஃபை ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்கணும், பங்க்சுவேஷன் மார்க்கு கடைசியில் ஃபுல் ஸ்டாப்பில் முடியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, மணி இஸ் ரீடிங் த புக், திஸ் இஸ் அ சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் மணி அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கல, மணிங்கிறது வந்து சப்ஜெக்ட். இது எந்த பேராவது இருக்கலாம், ப்ரொனவுனாக இருக்கலாம், நேமாக இருக்கலாம், நேமிங் வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கும். அண்ட் அட் த எண்டில் பாருங்கள் ஃபுல் ஸ்டாப் இருக்குது. மணி இஸ் ரீடிங் த புக், மணி சப்ஜெக்ட், ஃபுல் ஸ்டாப் இஸ் அட் த எண்ட். இதை வச்சு நம்ம இதை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸ்டார்ட்ஸ் வித் கொஸ்டின் வேர்ட் ஆர் ஸ்டார்ட்ஸ் வித் ஹெல்பிங் வேர்ட். சென்டென்ஸ் ends with question mark. ஸ்டார்ட்ஸ் வித் கொஸ்டின் வேர்ட் அப்படின்னா WH கொஸ்டினாக இருக்கலாம், இல்லைனா வெர்பு ஹெல்பிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்புனா டூ, டிட்டு, டஸ்ஸு, ஆம், இஸ்ஸு, வாஸ், ஆர், வேர், இந்த மாதிரி ஹெல்பிங் வெர்பு வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட்ஸ் வித் கொஸ்டின் வேர்டு, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர்டு இருக்கும். வேர், வென், வாட், ஒய், விச், ஹவு, இந்த மாதிரி கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் முடிகிறது வந்து கொஸ்டின் மார்க் இருக்கும், பங்க்சுவேஷன் மார்க்கு, கொஸ்டின் மார்க்கு. ஸோ இதை வச்சு நம்ம திஸ் இஸ் இன்ட்ராகேட்டிவ்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங்கில் வேர் இஸ் அ கொஸ்டின் வேர்ட், எண்டில் கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போ இது இன்ட்ராகேட்டிவ். செகண்ட் சென்டென்ஸில் டூ யூ லைக் திஸ், டூ இஸ் அ ஹெல்பிங் வெர்ப். இதில் வேர் வென்னெல்லாம் வரல, டூலையும் நம்ம ஹெல்பிங் வெர்பை வச்சு நம்மளுக்கு என்ன வரும், கொஸ்டின் கேட்கலாம். அது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் சொல்லுவோம். அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் அல்லது நோ மட்டும் தான் இருக்கும். ஸோ டூ யூ லைக் திஸ், இதில் வந்து டூ அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப், ends with கொஸ்டின் மார்க். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இன்ட்ராகேட்டிவில் கொஸ்டின் மார்க் எண்டில் முடிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம இது என்னது, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ்னா கேள்வி வாக்கியம் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இட் ஸ்டார்ட்ஸ் வித் வேர், ends with ஃபுல் ஸ்டாப். ஸ்டேட்மெண்ட்லேயும் ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும். பட் இதுக்கு ரெண்டுக்கும், ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இம்பரேட்டிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சாதாரண வாக்கியத்தில் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் சப்ஜெக்டில் இருக்கும், ஏதாவது ஒரு பேர் இருக்கலாம், ப்ரொனவுனாக இருக்கலாம். இதில் வந்து வெர்பில் ஆரம்பிச்சிருக்கும். எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். இது ரெண்டையும் வச்சு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளில் பாருங்க, டேக் திஸ் டேப்லெட். டேக் அப்படிங்கிறது வெர்பில் ஆரம்பிச்சிருக்கு, முடிகிறது ஃபுல் ஸ்டாப்பில். ஸோ அப்போ டேக் திஸ் டேப்லெட், இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க, ஒரு கட்டளை இட்டுறதா இருக்கும், ஆர்டர் பண்ணுறதா இருக்கலாம், அட்வைஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். செகண்ட் சென்டென்ஸில் டோன்ட் ஈட் த ஜங்க் ஃபுட். டோன்ட்லேயும் ஆரம்பிக்கும், நெகட்டிவ் வேர்டில், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இம்பரேட்டிவில் இதில் டோன்ட் ஈட் த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ ends in ஃபுல் ஸ்டாப். ஸோ இதை வச்சு நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ். ஹவு டு ஐடென்டிஃபை எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ்? அந்த சென்டென்ஸ் எண்டில் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கும், இடையில கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ends in எக்ஸ்க்ளமேஷன் மார்க். அந்த ஆச்சரிய குறியீடு இருக்கு இல்லையா, ஆச்சரிய குறியீடு இருந்தாலும் அந்த சென்டென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் சென்டென்ஸில் கொஸ்டின் மார்க் இருக்கும், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் ஒரு ஆச்சரிய குறி இருக்கும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லையும் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்லையும் மட்டும் ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். பட் அதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா, ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்டில் ஆரம்பிச்சிருக்கோம், இதில் வந்து வெர்பில் ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளோதான். இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆச்சரிய குறி இருக்குது இல்லையா, எக்ஸ்க்ளமேஷன் மார்க், அதை வச்சு நம்ம இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ், எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் ends. ஹுர்ரா, ஐ காட் த ஜாப். அலாஸ், ஐ ஹவ் லாஸ்ட் மை பர்ஸ். அந்த ஹுர்ரா, ஐ காட் த ஜாப் கொஞ்சம் ஹாப்பி மூடில் சொல்கிறது, நான் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஹுர்ரா பக்கத்தில் ஆச்சரியக்குறி இருக்கு இல்லையா. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள், அலாஸ், ஐ ஹவ் லாஸ்ட் மை பர்ஸ். ஐயோ, என் பர்ஸை தொலைச்சிட்டனே அப்படின்னு சொல்ல. அப்போ அலாஸ் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ரொம்ப கவலைப்பட்டு சொல்கிறதா அந்த அலாஸுங்கிறது. ஹுர்ரா, இதில்
ஸோ இதில் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தாலே இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்.